ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் மணிப்பூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்களுடன் கலந்துரையாடினார். நமது பல்கலைக்கழக எப்சன் மையம் ரியாக்ட் அமைப்புடன் இணைந்து வேலைவாய்ப்பு, போட்டித் தேர்வுகள், பொருளாதார உதவி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை 18/9/2025 தேதியன்று நடத்தியது. மைய இயக்குனர் இணை பேராசிரியர் டாக்டர் சாமுவேல் தவராஜ் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக சென்டர் ஃபார் அப்ளைடு ஜியாலஜி, சித்தா ஜியாலஜி எனும் பொருண்மையில் தேசிய கருத்தரங்கினை 19/9/2025 தேதியன்று நடத்தியது. நிகழ்விற்கு பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் தலைமை தாங்கினார். சென்னை நேச்சர் சைன் ஹெர்பல்ஸ் நிறுவன இயக்குனர் டாக்டர் எஸ். அசோகன் சிறப்புரை வழங்கினார். மைய இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் குருஞானம் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். நமது பல்கலைக்கழக வாழ்நாள் கற்றல் மற்றும் விரிவாக்கத்துறை, நொச்சோடைப்பட்டி அனுகிரகா கல்லூரி சமூகவியல் துறையுடன் இணைந்து 19/9/2025 தேதியன்று பயிலரங்கினை நடத்தியது. வாழ்நாள் கற்றல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் வெங்கட்ரவி அவர்கள் தலைமையில் கௌரவ விரிவுரையாளர்கள் டாக்டர் ஞானசரண்யா மற்றும் டாக்டர் ரமேஷ் பயிற்றுனர்களாக பங்கேற்றனர். நமது பல்கலைக்கழக UBA, SEG ரூரல் லைவ்லிஹுட் மற்றும் KVK இணைந்து நீடித்த கிராமிய வாழ்வியல் பயிலரங்கினை 19/9/2025 தேதியன்று நடத்தினர். நமது மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் தொடக்க விழா உரையாற்றினார். கோயம்புத்தூர் டீ டான்ஸ் கம்பெனியின் தமிழ்நாடு விற்பனை பிரிவு தலைவர் திரு அர்ஜுன பிரபு சிறப்புரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை UBA ஒருங்கிணைப்பாளர்கள் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் ரவிச்சந்திரன், பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். நமது பல்கலைக்கழக கல்வியியல் துறை சார்பில் நடைபெற்ற தேசிய ஆசிரியர் நாள் விழாவை முன்னிட்டு திண்டுக்கல், பழனி கல்வி மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 40 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது. மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். நடைபெற்ற விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் திரு என். நாகேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விருதுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்வியியல் துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீதேவி மற்றும் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். நமது பல்கலைக்கழக MA ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் முதலாம் ஆண்டு மாணவர்கள் வேளாண் அறிவியல் மையத்தை பார்வையிட்டு வேளாண்மை செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொண்டனர். நமது பல்கலைக்கழக UBA கிளை கிராமிய வாழ்வியல் பயிற்சி முகாமினை நடத்தியது. மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் பயிற்சியினை தொடங்கி வைத்தார். NLC இந்தியா நிறுவன CEO திரு ஆனந்த ராமானுஜன், NLC இந்தியா ஜெனரல் மேனேஜர் திரு சரவண பவன், திருநெல்வேலி MSME அசிஸ்டன்ட் டைரக்டர் திரு சிமியோன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். வேதியியல் துறையின் மேனாள் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் MG சேதுராமன் அவர்கள் ஹானரரி எமிரேட்டர் புரொஃபசராக நமது பல்கலைக்கழகத்தில் இணைந்துள்ளார். அவருக்கு மாண்புமை துணைவேந்தர் என். பஞ்சநதம் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். நமது பல்கலைக்கழக வேளாண்மை மற்றும் கால்நடை அறிவியல் புலத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஒலி, ஒளி, காட்சி ஊடக அரங்கினை நமது மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் முன்னிலையில் அண்ணாமலை பல்கலைக்கழக மேனாள் பதிவாளரும் சான்சலர் நாமினியுமான டாக்டர் ஜே. வசந்தகுமார் அவர்கள் திறந்து வைத்தார். இந்நிகழ்விற்கான ஏற்பாடுகளை புல முதன்மையர் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் சுந்தரமாரி மற்றும் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். நமது பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் இளம் செஞ்சிலுவை சங்கம் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாமை பல்கலைக்கழக வளாகத்தில் நடத்தின. மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் முகாமினை தொடங்கி வைத்தார். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நமது பல்கலைக்கழக NSS திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் டேவிட், டாக்டர் நாகமணி, ORC ஜோனல் கோஆர்டினேட்டர் டாக்டர் தேவன் ஆகியோர் செய்திருந்தனர். நமது பல்கலைக்கழக கல்வித்துறையின் மேனாள் மாணவி E. அபர்ணா, மேடின் பப்ளிக் பள்ளி ஆசிரியர் அவர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்வினை துறையின் முன்னாள் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தேவை அவர்கள் வழிநடத்தினார். நமது பல்கலைக்கழக இந்தி துறையின் சார்பாக தேசிய ஹிந்தி நாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வினை இந்தி துறை தலைவர் டாக்டர் கந்தாரை சந்து லக்ஷ்மன் அவர்கள் ஒருங்கிணைத்தார். ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் நமது பல்கலைக்கழக பேராசிரியர்களான கணிதத்துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் P. பாலசுப்ரமணியம், வேதியியல் துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் S. மீனாட்சி, இயற்பியல் துறை முதுநிலை பேராசிரியர் டாக்டர் G. முரளிதரன், பேராசிரியர் டாக்டர் K. மாரிமுத்து, டாக்டர் அசோக் குமார், உயிரியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் மலை கொழுந்தன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். சிறந்த விஞ்ஞானிகள் அனைவருக்கும் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் ந. பஞ்சநதம் அவர்கள் பாராட்டு தெரிவித்தார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் ஓ. முத்தையா, இயக்குனர் பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் மா. சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை பா. வெங்கடேஷ், வாழ்நாள் கற்றல் துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.